குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். சட்டசபையில் இன்று காரசார விவாதம் அப்படின்னு சொல்லணும் தான் ஆசை. ஆனா அப்படி நடக்கல. ஒருவரை ஒருவர் நக்கலடித்துக் கொண்டார்கள். ஜல்சக்தி துறை நீர்வளத்துறை அமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவரும் பதிலுக்கு பதில் நக்கலடித்துக் கொண்டார்கள். விவரங்களை பார்க்கலாம். நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய பேச்சுக்கு 6 மாசம் கட்சியிலிருந்து வெளியே ஜாவ் என்று பேசியிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். என்னது, கோவையில பங்களா வாங்கி இருக்கலாம்? ஆட போங்க, நானே போலாம், மாமனார் வீட்டுல தான் தங்குறேன், என்ன பார்க்க வரவங்க எல்லாம் வெளியில காத்து இருக்காங்க, அந்த அளவுக்கு இடநெருக்கடியா இருக்குதுன்னு சொல்லி உண்மையை உடைத்திருக்கிறார் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள். விவரங்களை பார்க்கலாம். எங்களை திராவிடன் என்று சொல்லி கேவலப்படுத்துவதா சங்கின்ற வார்த்தை கேவலமா போயிருச்சு என்று கேள்விகளை புதுசாக எழுப்பியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான். எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் நடிக்கிறீர்கள், தமிழ்நாட்டு நலனுக்காக போராடுவது போல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சட்டசபையில் இன்னும் சொல்ல போனா எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எல்லாம் அந்த டங்ஸ்டன் விவகாரம் தாங்க. விவரங்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை நிலச்சரியை பத்தி கேட்டதற்கு நடிகர் ரஜினிகாந்த் ஓ மை காட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு தெரியாத மாதிரி அல்லது உண்மையாகவே தெரியாம பேசிட்டார் போல ஒரு அதிர்ச்சிகரமான உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். சட்டசபையில் இன்னைக்கு குற்ற வச்சு அனல் பறக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒருவரை ஒருவர் மாற்றி மாறி குற்றம் சுமத்தி கொண்டார்கள். இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல அதாவது என்னன்னா எதிர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வராங்க. ஆமா, தனி தீர்மானம் ஒன்று சிறப்பு தீர்மானமாக ஒருமனதாக அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. அதுல விவாதங்கள் நடக்குது. எதிர்க்கட்சி தலைவர் பேசுறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 பேரும் சமாளிக்கிறார் ஒரே டைம்ல. ஒன்னு முதலமைச்சர், இன்னொன்னு நீர்வளத்துறை அமைச்சர். அவை முன்னவரையும் முதலமைச்சரையும் நான் ஒத்தையில சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிட்டாப்ல. சட்டமன்றமா சண்டை மன்றமான்னு தெரியல, அந்த லெவலுக்கு ஆகி போச்சு. இவர் பேசிக்கிட்டு இருக்க சொல்ல நீர்வளத்துறை அமைச்சர் இருந்துச்சு உடனே எடப்பாடி பழனிசாமி வருது அப்படின்ற மாதிரி அவரு ஏதோ சவுண்ட் கொடுக்க, ஆமா என்னன்னா நீங்க மாதிரி பேசுறேன்னு நினைச்சு அவரு ஏதோ பேச சும்மா உள்ள சரக்கு இருந்தா தானே விஷயம் வரும் அப்படின்ற மாதிரி இவரு பதிலுக்கு நக்கல் அடிச்சு லைஃபுக்கே நக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. பட் என்ன அப்படின்னா இதுல திமுக மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. 10 மாதங்கள் பிப்ரவரியில இருந்து டிசம்பர் நவம்பர்னு வச்சுங்களேன், 10 மாதங்கள் இருக்கு. இந்த 10 மாதங்களா திமுக இதுக்கு எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கலன்ற $1 மில்லியன் கொஸ்டனுக்கு இது வரைக்கும் யாருமே பதில் சொல்ல. நீங்க செஞ்சது சரியா, நீங்க செஞ்சது சரியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவரும் கேட்டிருக்காரு, பல கட்சிகள் பாமக ராமதாஸ் அவர்கள் ஐயா கேக்குறாங்க. எது கேட்டாலுமே அவங்க இந்த மாதிரி கலாச்சி விட்டுறாங்க. இதுக்கு உடனே இவரு ஒரு நக்கலா இவர் சொல்லிருக்காரு, சும்மா ஆவுன்னு கத்தி இருந்தா எப்படிங்க, உள்ள சரக்கு இருந்தா தானே வரும்னு சொல்லுவாரு. இவரு நக்கலிச்சு விட்டுறாரு. பொதுவா எல்லாரையுமே கலாய்க்கக்கூடிய தக் லைஃப் ஐயாவுக்கு இன்று ஒரு என்ன சொல்வது என்று தெரியவில்லை நடந்திருக்கிறது சட்டசபையில். புத்தக வெளியீட்டு விழா. புத்தக வெளியீட்டு விழா எப்பவுமே சாதாரணமா தான் நடக்கும். எனக்கு புத்தக வெளியீட்டு தெரியல, சர்ச்சை விழாவா இல்ல சர்ச்சைகளுக்காக அமைக்கப்பட்ட தொடங்கப்பட்ட செட்டிங் செய்யப்பட்ட விழாவான் அதெல்லாம் கிடையாது. நல்லா தான் நடந்துச்சு. அதாவது ஐக்கனோகிளாஸ்ட் எ ரிஃப்ளெக்டிவ் பயோகிராஃபி ஆஃப் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் திடல்ல விசிகா தலைமையில் நடந்த அந்த வெளியீட்டு விழாவை பத்தி யாருக்கும் தெரியாது. ஆனா நடந்த விழா, அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியீட்டு விழா வந்து விகடன் நடத்தினாங்க. அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சேர்ந்து நடந்துச்சு. நடிகர் விஜய் வந்தாரு. அங்க வந்து மது ஒழிப்பு மாநாட்டை முன்னின்று நடத்திய அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா அவர்கள். அவர் பேரா மறந்துட்டாராமா? நான் மறக்கல, அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மறந்துட்டார், யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு. அதான் சொல்றேன் கவுண்டர் தெரியல. அவர் நிறைய பேர் வந்து அவரை கலாய்க்கிறாங்க. எப்படின்னா, சார் 550 கோடி ரூபா உங்களுக்கு நன்கொடை கொடுத்தாங்களே அவங்க அவருடைய மருமக ஆதவர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை கிண்டல் பண்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்ப என்னன்னா அதற்கு நடவடிக்கை வந்து ஆதவர்ஜுனா மீது பாய்ந்து இருக்குது. என்னன்னா ஒரு 24 மணி நேரத்தில் நடந்துரும், 48 மணி நேரம் நடந்து நிறைய பேர் கெட்டுலாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப என்னன்னா காலையில அம்பேத்கர் திடல்ல இதை பத்தி பேசி முடிவு பண்ணிட்டு அறிக்கையை வெளியிட்டுட்டு உடனே வந்துட்டு திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க போயிருக்கிறாரு. இந்த நேரம்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அறிக்கை வெளியிடுறாங்க, அவர் நீக்கம் 6 மாதம் சஸ்பெண்ட் வருது, உடனே கார் போயிட்டு இருக்கு, முதலமைச்சர் நோக்கி கார் சென்று கொண்டிருக்கிறது. சோ இதெல்லாம் பிளான்டா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. இருந்தாலும் கட்சியில் உள்ள பொறுப்புகளில் அவர் நீடிப்பார் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார். 6 மாத காலத்துக்கு இடைநீக்கம் அப்படின்னாலே அதுக்கப்புறம் நாங்க வந்து விசாரணை பண்ணுவோம், அந்த விசாரணை முடிவுல என்ன நடவடிக்கைன்னா எடுக்கலாம், திரும்ப சேர்த்துக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கிறாரு. அப்படிங்கிறது முக்கியமான விடயம். அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா,
2026 ஏப்ரல்ல சட்டமன்ற எலெக்ஷன் வந்துரும். சோ அது வரைக்கும் அப்படியே நெருக்கி கொண்டு போகணும். சும்மா இப்பவே வந்து ஆட்டையை கழிச்சு சும்மா பேசிட்டு இருந்துச்சுல பிரச்சனையாயிரும், பெரிய பிரச்சனையாயிரும். பாருங்க விஜய் இருக்காரு, போயிருவேன் 15 சீட்டு 20 சீட்டு இப்பவே எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய்க்கு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவரு இன்னொரு அறிக்கை விட்டுருக்காரு, விஜய்க்கும் தாவேகா விஜய்க்கும் விசிகாவுக்கும் எந்த விதமான பிணக்கும் கிடையாது அப்படின்ற மாதிரி அதுவும் ஒன்று சொல்றாரு. சார் நீங்க என்னதான் சார் சொல்ல வர்றீங்க அப்படின்ற மாதிரி நான் தான் தம்பி அவரை வந்து அனுப்புனேன் அப்படின்னு ஒரு பக்கம். இது என்னன்னா 2016 என்ன மாதிரி பேசணும்னு சொல்லி அனுப்பணும்னு சொல்றாரு. அது வேற. இப்ப என்ன 2016ல விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக கிட்ட இருந்த டிமாண்ட் திரும்ப 2026ல திருமாவளவனுக்கு அந்த டிமாண்ட் உருவாயிருக்குது. ஸோ திருமாவளவன் போற அணி ஜெயிக்கும்ன்ற அளவுக்கு ஒரு பேச்சை உருவாக்கிட்டா நமக்கான சீட்டு கிடைச்சிருக்கு திருமாவளவன். இது ஒண்ணு. அப்புறம் விசிகாவுடைய எம்பி இன்னொரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து தன்னம்பிக்கையோட கட்சி ஆரம்பிச்சு அவர் நடத்தி இருந்தாரு அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அவர் அப்படி ஆரம்பிச்ச மாதிரி தெரியல. விசிகாவை தங்க கூட்டணிக்கு கொண்டு வரணுன்றதுக்காகவே தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பொடியை வச்சு பேசுறாரு. இதுல என்னன்னா அது ஆதவர்ஜுனா திமுகவை தாக்கி பேசினா தாவேகாவை தாக்கி பேசுவதற்காக திமுக விசுவாசிகள் விசிகாவில் இருக்கிறார்களே, அடவே ஆச்சரியம். இப்ப இதுல என்னன்னா மன்னர் பரம்பரைன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு ஒரு பக்கம் திமுக காரங்க முட்டு கொடுக்குறாங்க. அது பயங்கரமா இருக்குது. இது பயங்கரமா கோவப்படுத்திருக்கீங்க. நம்ம உதயனா வந்து மிகப்பெரிய கடுப்பில் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. தெரியல என்ன மன்னர் என்ன அப்புறம் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் இருக்கான்னு சொல்லி ஒரு ரொம்ப கோபமா செய்தியாளருடைய கேள்வி. அதற்கு நமட்டு சிரிப்பாக புலம்பி தள்ளிய அத்தாபலை அவர்கள், அதாவது வீடு வாங்கிருக்கீங்களாமா, கோயம்புத்தூர்ல பங்களா வாங்கிருக்கீங்களாமா அப்படின்னு சொல்லி கிடந்து, ஆடா போங்க நீங்க வேற, நானே மாமனார் வீட்டுல தான் தங்குறேன், என்ன யாராவது பார்க்க வந்தாங்கன்னா அவங்க இருக்கிறது கூட உட்காரது கூட இடம் வெளியில நிக்கிறாங்க, இந்த அளவு நிலைமை இருக்கும்போது கோவையில பங்களா வாங்கிட்டேன் நீ என்னன்னா போங்கலாம் நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய இவ்வளவு உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்புறம் மாமனார் வீட்லயா சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு. ஆனா அதாவது யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப என்ன நடக்குதோ அதை வெளிப்படையா சொல்லிட்டாரு. திமுக அரசின் மீதான பல விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த 581 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்தது தேர்தல் பத்திரம். இதை தாண்டி மனநலம் பாதிக்கப்பட்ட சிந்தாதிரிப்பேட்டையில மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பல மாதங்களாக தவறு நடந்திருக்கு. இத கூப்பிட்டு வச்சு சும்மா மிரட்டி காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க, வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. இது என்ன மாதிரியான மாடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சட்டத்தின் ஆட்சி நடவடிக்கை இடம்னா சட்டத்தின் அடிப்படையில் அவங்க மேல வழக்கு போடப்பட்டு இத பாருங்களேன். இன்னைக்கு வந்து சட்டசபை நடக்குது, எந்த விஷயமே பேசப்படல, யாருமே எதுவுமே சொல்லல. இது எப்படிப்பட்ட ஒரு குற்றச் செயல் அப்படின்றது இது வெளியிலேயே வரல, பெரும்பாலும் பேசல. அடுத்தது ஆதவர்ஜுனாவின் கட்டுப்பாட்டில் தான் விசிகா இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த உண்மையை சொல்லியிருக்காரா என்று தெரியல. அது வந்து திருமாவளவன் கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் முதலாளி யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் போக போக தெரியும் அப்படின்றதா இருக்கு. அண்ணாமலை அவர்கள் இல்லாத போது தமிழகத்தினுடைய தேர்தல் களம் எப்படி இருந்தது? ஒரு ஸ்லீப்பிங் மோட்ல ஒரு அப்படியே ஸ்லோவா அப்படியே போயிட்டு இருந்தது. முடிஞ்சு போயிட்டு இருந்தாரு. இல்ல அதாவது அரசியல் களம் ஓகே, அரசியல் களம் எப்படி இருந்துச்சுன்னு அவர் படிக்கிறதுக்கு போனார் இல்லையா, அப்ப எப்படி இருந்தது தமிழக அரசியல் களம், இப்போ எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டென்ட் கிங்காவும் இதை தாண்டி நம்ம செந்தில் பாலாஜியும் அவர் அண்ணாமலை அவர்களுக்குமான மோதல் அப்படிங்கிறதுமே கருத்து மோதல்கள் இருக்குது. அதுக்கும் அவரு பதில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நீங்க அங்க போயிட்டு வந்தீங்க 10 1 11 அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு நம்ம செந்தில் பாலாஜி ஐயா, அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர். பெயில் அமைச்சர்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேரை வச்சு அவர் கலாச்சி விட்டுருக்காரு. பெயில் அமைச்சர் நல்லா இருக்கு இந்த பேரு, யாரும் செமையா இருக்கு. அப்பதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லாம் நாங்க புதுசா மாட்டிட்டோம், அது என்ன டிரான்ஸ்ஃபார்மர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரு பதில் சொல்லிருக்காரு. சோ களம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கு. திரும்ப இடி ரைடு வந்துற போது சார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள், அவர் வந்து எப்பவுமே கொஞ்சம் அந்த பேசும்போதே சர்ச்சைகள், பிரச்சனைகள், அதிரடி எல்லாமே இருக்கும். அந்த விதத்தில் அவர் பேசின ஒரு விஷயம், அது என்னன்னா சங்கி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அவர் சொன்னார். சொன்ன உடனே எல்லாரும் அவர் திரும்ப திரும்ப வந்து அந்த முத்திரையை குத்த ஆரம்பிச்சாங்க. திரும்ப அவர் அதுக்கு பதில் சொன்னார். இப்போ என்னன்னா திராவிடன்னு சொல்லும் போது எங்களை கேவலப்படுத்தினதை விட சங்கின்னு சொல்ற சொல்லி எங்களை கேவலப்படுத்திடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. திராவிடம் அப்படிங்கிறது, திராவிடன் அப்படிங்கிறது கேவலமான டிஸ்கிரைப் பண்றாரு. ஆமா, இது என்னன்னா சங்கி அப்படிங்கிறது வந்து டிக்ஷனரியிலே திராவிடன் என்றால் திருடன் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அவரு நம்ம கிட்ட வேண்டாம். சிக்கல் என்னன்னா சீமான் என்ன சொல்றாருன்னா, அந்த சங்கி அப்படிங்கிற வார்த்தை வந்து அனுமன் சாலிசால, ஹிந்தியில துளசிதாசர் எழுதின அனுமன் சாலிசால இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கு. இது வந்து அனுமனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சங்கி அப்படிங்கிற வார்த்தை. சங் பரிவாரமே இந்த நாட்டில் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதை சொல்லி என்ன அப்படி சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி அவர்களும் அடிக்கடி போய் வந்துட்டு முதலமைச்சர் மோடி அவர்களை பார்த்துட்டு வராங்களே, அவங்களெல்லாம் யாராவது சங்கின்னு சொன்னீங்களா? இதே ரஜினி அவர்களை வந்து வச்சு படம் எடுக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சங்கின்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு தான் இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறாரு. திராவிடன் நீங்களை சொல்லும் போது கேவலப்படுத்தினதை விட சங்கின்னு சொல்லும்போது எங்களுக்கு கேவலப்படுத்துறது கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ இதை பார்த்தோன்னே என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. திரும்பவும் அந்த முத்திரைகள் குத்தப்படும் நினைக்கிறேன்.
தமிழக சட்டமன்றத்துல இந்த டங்ஸ்டன் விவகாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். நான் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டனை வந்து நாங்க அனுமதிக்க மாட்டோம், இருக்கு அதெல்லாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா வந்து அளவு ஆவேசமா பேசுற நீங்க 10 வருஷமா ஏயா சைலண்ட் மோட்ல இருந்தீங்கன்றதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். 10 மாதமா 10 மாதம் 10 ஐயோ பாருங்க 10 மாதம் ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் கூட ஆகலன்னு சொல்லுவாங்க. சோ 10 மாதங்கள். இப்ப 10 மாதங்கள் ஏன் அப்படி இருந்தீங்கன்றது மறுபடியும் மீண்டும் அதே கேள்வி தான் வருது. இப்ப 2023ல நாடாளுமன்றத்துல கனிம வளம் மற்றும் அந்த சுரங்கத்தினுடைய ஒரு திருத்த மசோதா ஒன்று கொண்டு வர்றாங்க. அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சது அதிமுக 2023ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன் மாநிலங்களவையில மக்களவையில இல்ல. ஏன்னா இவங்க தான் இல்லையே, மக்களவையில வைக்க முடியும். சோ அவங்க சொன்னாங்க இனி நீங்க ரெட்டை வேடம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை கடுமையாக சாடி விசுவாசத்தை காட்டுவதற்கான நிறைய விஷயங்கள்லாம் முன் வச்சிருக்காரு. ஆனா இதே விவகாரத்துல நீங்க ஏன், அதாவது ஒப்பந்த புள்ளிக்கு ஒரு வரைக்கும் அமைதியா இருந்துட்டு எப்ப மக்களுடைய பிரச்சனை வந்ததோ அப்ப மறுபடியும் நீங்க இதை அப்படியே அந்தர் பல்ட்டி அடிக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் கேட்டிருக்காங்க. பட் இந்த டங்ஸ்டன் விவகாரத்துல உண்மையிலேயே என்ன விஷயம் இருக்கு, அது கொண்டு வந்தால் என்ன பலன் அப்படிங்கறத தாண்டி திமுக போடும் நாடகம் என்ன அப்படிங்கறத மக்கள் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அதிமுக தான் கொண்டு சேர்க்கணும். ஆனால் அந்த பணியை அது செய்கிறதா அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு விமான நிலையத்துல இறைச்சியாக செய்தியாளர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பிடிச்சிட்டாங்க. ஓ மை காட். பிடிச்சு என்ன கேட்டாங்கன்னா, சார் இந்த மாதிரி திருவண்ணாமலையில அந்த நிலச்சரிவில் வந்து 7 பேர் இறந்து போயிட்டாங்க சார். கேள்வி கேட்டாங்களா? கேள்வி கேட்டாங்க. ஓ மை காட். அதான் இந்த மாதிரி தான் அவர் வந்து ரியாக்ட் பண்ணாரு. என்னன்னா அந்த நிலச்சரிவில் அப்படியா எப்போ அப்படின்னு கேட்டாரு. சார் 2 நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துச்சு சார் அப்படின்னு. உண்மையிலேயே அவருக்கு தெரியலையா? சாரி, ஓ மை காட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அதுக்கு வருத்தப்படுறாருங்கிறதுல அந்த சாரி அப்படின்ற வார்த்தையை சொன்னாரு நான் நினைக்கிறேன். பாட்ஷா படப்பிடிப்புக்காக ஒரு 60 நாள் அண்டார்டிகா கண்டத்துல இருந்ததுனால கூலி அந்த படப்பிடிப்புக்காக போறாரு. கேக்குறாங்க வேற ஏதாவது படம் இருக்கா சார் அப்படின்னு. இப்ப இல்லங்க கூலி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, கடவுள் சார்ந்த ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு அது சம்பந்தமான ஒரு நிகழ்வு. திருவண்ணாமலை அவருடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான இடம். அந்த உலக பிரச்சனைகள் எல்லாம் கவனிச்சுட்டு இருந்தா மனுஷனுக்கு மன நிம்மதியே இருக்காதுன்றதுக்காக ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கிட்ட போய் என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் 7 பேர் இறந்திருக்காங்களே அப்படின்றது விஷயங்கள் கண்டிப்பா யாராவது கூட இருக்கிறவங்க கொண்டு சேர்த்துக்கலாம். அவர் நாளிதழ் படிக்கிறாரு அப்படின்றத தாண்டி அதனால திருவண்ணாமலையில் நடந்ததுக்கு அவர் ஒரு வார்த்தை ஏதாவது பேசியிருக்கலாமே கவனிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க போல. ஆனால் அவர் சொன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூலி படப்பிடிப்பு போயிட்டாரு. அதனால அவரை விட்டுருங்கப்பா பாவம். இதே மாதிரி பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.